வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க குபரகிரின்ற ஒரு மலை நம்ம ஏற போகிறோம். ஆனாங்க சென்னையிலேருந்து ஒரு 150 அடி உயரத்தில் ஒர்த்தான ஒரு மலைங்க. இது அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே போகுதுங்க. எப்படி இருக்கு பாருங்க. அண்ட் இந்த மலைக்கு நம்ம எப்படி வந்தோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் மவுண்டன் மதன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகளையும் ஏறிட்டு வரோம். ஸோ தமிழ்நாடை கடந்து கேரளா, ஆந்திரா அப்படின்ட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மலை செங்கல்பட்டு மாவட்டம் பழவேலின்ற ஒரு ஊர்ல இருக்கு. கீழே ஒரு சிவன் கோயில் இருக்கு. இப்படியே நம்ம இதை வந்து வழிபட்டுட்டு மலை ஏறலாம். இதுலயே இங்க தங்கறதுக்கான இடமும் இருக்கு. வெளியூர்ல இருந்து வரவங்க மேபி இங்கே தங்கிக்கலாங்க. யாருமே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மலையை நம்ம ஏற போறோங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க. இப்போ ஒரு கோயிலை நம்ம பார்த்துருப்போம். அந்த கோவிலை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பைக் இங்கே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். இந்த மலைக்கு நம்ம வந்து ஒரு ஓன் வீக்கில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் செங்கல்பட்டுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும். ஸோ டீமாக வந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கும். தனியாக வர முடியாது. ஸோ வாங்க நம்ம மலைக்கிட்ட போகலாம். ஸோ சிவசிவன்னு எழுதிருக்கு பாருங்க. இது ஒட்டியே பாதை போகுது பாருங்க. போகிற வழியில் நமக்கு வெள்ளை கோடுகளும் நீலை கோடுகளும் இருக்கும். இந்த மலைக்கு மாலை வேலையில் காலை வேலையில் வாங்க. காலையில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக இந்த மான்சூன் டைமில் கண்டிப்பாக இந்த மலையை நீங்கள் ஏறலாங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக, அதாவது மிஸ்டாக கவர்லாம் இருக்கும் இந்த மலை. ஹைவேலேருந்து போகும்போதே நீங்கள் வந்து இந்த மலையை பார்த்தா தெரியுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹைவேவும் தெரியுது. இன்னும் மேலே போயிட்டு இன்னும் சூப்பராக தெரியுங்க. வாங்க ஏறலாம். இந்த மலை பார்த்தீங்கன்னா இந்த சரளை கற்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஏறும்பொழுது பார்த்து ஏறணும். படிக்கட்டுகள் கிடையாது. மேலே ஏறினதுக்கப்புறம் வலது பக்கமாக திரும்புதுங்க. அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாலாறு ரொம்ப அழகாக தெரியுது. வழி ஒட்டியே வந்துச்சு இல்லைங்க. அதை வழி ஒட்டியே திருப்பியும் வந்து ஒட்டியே மலை ஏறுது. வெளியில் கொஞ்சம் அதிகமாக நாய்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரே ஹாரன், பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குதுல்ல. அதனால் இந்த ஒரு சைலண்ட்டை எதிர்பார்க்க முடியாதுங்க. இந்த மலையை பற்றி தகவல்கள் நம்ம தேடும் போது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்கல. பிற்காலத்தில் வந்து இங்கே மேலே இருக்க சிவலிங்கம் வந்து செஞ்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு இந்த மலையை பற்றி தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். திருப்பி அப்படியே மேலே ஏறுது. நான் கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு குட்டி மலை தான், சீக்கிரம் ஏறிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 10 நிமிஷத்தில் உள்ளே போக போக தாங்க உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஸோ கீழே இருந்து எந்த மலையும் கொஞ்சம் உயரம்தான் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாது போல். வாங்க. 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே போகுதுங்க. இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். திருப்பி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகுது. சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அடர்ந்த காட்டு பகுதியானு எனக்கே கேள்வியாக இருக்கு. வந்துட்டோம்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ கிடைக்குது. அண்ட் நம்ம வந்து கீழே வந்து சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி அப்படியே பாலாரோட ஒரு சூப்பரான ஒரு வியூ பார்க்கலாங்க. அதுவும் பாலார் வந்து கிட்டத்தட்ட இருகரையும் வந்து ஒட்டியே போகுது தண்ணி. இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலே கொஞ்சம் உயரமான மலையில் ஒன்று நம்ம இருக்கிற இந்த குமரகிரி. ஸோ இங்கேருந்து பாருங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படியே அங்கங்கே இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட சென்னைக்கு பக்கத்திலே இப்படிலாம் ஒரு நம்ம மலையை பார்ப்பாங்க. 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அண்ட் எனக்கு பின்னாடி பாருங்க பாலாறு நம்ம வட தமிழ்நாட்டோட ஒரு விவசாயிகளோட தாயாருன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆற்றல் தண்ணி வந்தாலே போதும், சுற்றி இருக்கிற எல்லா கிராமமும் வந்து தண்ணி நிரம்பிடுங்க. மாலை வேலையில் தனியாக உங்க கூட நான் இந்த மலையை ஏறி இருக்கேன். வேற மாதிரிங்க, வேற மாதிரி. காலையிலே ஏறுற மாதிரி பாருங்க, ஏன்னா சன்ரைஸ் இங்கேருந்து பார்க்கலாம், அழகா இருக்கும். நீங்கள் ஈவினிங்கில் ஏற மாதிரி இருந்தால் ஒரு 3 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் நீங்கள் மேலே வந்துடலாம். 4 மணிக்கு நீங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு அழகை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் மழை பெஞ்ச உடனே வாங்க, இங்கேருந்து சூப்பராக சுற்றி ஏறிதாங்க, சுற்றி ஏறி தான் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இங்கே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பார்க்கலாம். ஏன்டா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்ற நீங்கள் கேட்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலை தாங்க ஆரவல்லி மலை தொடருக்கு அப்போ இந்தியாவில் கொஞ்சம் பழமையான மலை. மேற்கு தொடர்ச்சி மலை கூட வந்து பிற்காலத்தில் உருவானது. ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, இதே ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலையில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறை பார்க்கலாம். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு 100-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரலாறை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் பாறை ஓவியங்களை பார்க்கலாம், கல்தட்டைகளை பார்க்கலாம், அண்ட் நிறைய இருக்குங்க. ஸோ சமணர்களோட நிறைய அவங்களுடைய படுகைகளும் பார்க்கலாம். இப்போ மலைகள் எப்படி உருவாச்சுன்னா நிறைய இது வந்து இதை பற்றி ஒரு பெரிய டாபிக்ங்க. மலை எப்படி உருவாச்சு, பாறை எப்படி உருவாச்சு, விலங்குகள் எப்படி உருவாச்சு, ஆறு எப்படி உருவாச்சு. ஏன் இது இருக்குது பார்த்தீங்களா நமக்கு பாலாறு. இது ஆக்சுவலி இது பாலாறே கிடையாது. ஆக்சுவலி இது வந்து கொசஸ்தலை ஆறு. ஒரு ஆறு வந்து தன்னுடைய போக்கை வந்து எப்போ வேணால் மாற்றிக்கும். மாற்றிக்கிறது கொஞ்ச நாளில் மாற்றிக்காது, பலாயிரக்கான வருஷம் ஆகும். ஸோ வந்து இன்றைக்கி இப்படி ஓடுற ஆறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொசஸ்தலை ஆறு ஓடுது பார்த்தீங்களா, அதான் வந்து ஆக்சுவலி பாலாறு. இது கொசஸ்தலை ஆறு. ரெண்டுமே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றிணைஞ்சு மாறிடுச்சு, தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டு பேரையும் மாற்றிக்கிச்சுங்க. ஸோ இதான் உண்மையை நான் தேடின வரைக்கும் அதெல்லாம் கிடச்சிதுங்க. கொசு கடிக்குதுங்க, மழை பெஞ்சிச்சா காட்டில், ஒரே கொசுவாக இருக்குது, கடிக்குது. ஒர்த்துங்க. செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக கொடுத்து வச்சோம். கண்டிப்பாக இந்த மலையை வந்து ஏறி பாருங்கள். முக்கியமான சிவனுக்கு உகந்த நாட்களில் இந்த மலைக்கு வாங்க, நிறைய பேர் இங்கே வருவாங்க. இப்போ நம்ம வந்தது வந்து சிவனுக்கு உகந்த நாளும் இல்லை, வீக்கெண்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு புதன்கிழமை. வாங்க. சாமியை கும்பிட்டாச்சுங்க. இந்த ஒரு மாலை வேலையில் அழகாக இருக்குங்க இந்த இடம். என்னுடைய ஃபேஸ் தெரியுமான்னு தெரியாது, இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மலையோட பின் பக்கத்தில் சூப்பரான ஒரு வியூ. இது அப்படியே நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ரசிக்கலாங்க. கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்தான ஒரு மலைங்க. இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. வந்தானீங்கன்னா பிளாஸ்டிக் போடாமல் அசுத்தம் பண்ணாமல் அப்படி இப்போ இருக்கிற மாதிரியே வச்சிருங்க. யாம் பெற்ற இன்பம் பெரிய வையகம். சூப்பர் அருமையான ஒரு சூழலுங்க. கிளி கத்துக்கிட்டு பார்த்தீங்களா, இதுக்கு தான் இது வந்து அருமையான சூழல்னு சொன்னேன். திடீர்னு நான் வந்து கீழே இறங்கிட்டே இருந்தேன்னா திடீர்னு அண்ணா ஒருத்தர் வந்தார். அண்ணா வணக்கம். ஏதாச்சும் அப்படி போனேன். போகும்பொழுது கீழே சிவாலயத்தை பார்த்தேன். சிவாலயம் பார்க்கும்போது மேலே ஒரு சிவாலயம் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே வரலாம். மேக்ஸிமம் இப்போதைக்கு ப்ரெசன்ட் ஜெனரேஷனில் வந்து பொல்யூஷன்லாம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, நிறைய வந்து சுவாச ரீதியான பிரச்சனைகள்லாம் வருதும் போது இங்கே வந்து நம்ம இயற்கை சூழல்னால வந்து அட்மாஸ்பியர் கீழேருந்து நம்ம மேலே வந்துட்டோம் இல்லையா, அதனால வந்து இந்த செடி கொடிகள் இருக்கிற அந்த காற்று ஆக்சிஜன் படும்போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்ற ஒரு ஃபீல். ஆனால் பார்த்ததில் சந்தோஷம். ஓகே. மக்களே மேலே இருந்து கீழே இறங்கிட்டேங்க. ஸோ இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த மலையை பற்றி ஏதாவது தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுப்போம், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நான் மவுண்டன் மதன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகளும் ஏறிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் இருக்க மலையும் இப்போ கவர் பண்ண தொடங்கிட்டோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.